மனுஷன் ஓடி ஆடி ஓய்வெடுத்து உட்காந்து எதுக்காக இப்படிலாம் ஓடிக்கிட்டு உழைக்கிறான்? ஒரு ஜான் வயிற்றுக்கு தான் சார், அதுக்கு தான் சார். அதை எல்லா பேருக்குமே கொடுக்கணும். நமக்கு மட்டும் கிடையாது, மனுஷங்க மட்டும் கிடையாது. நம்மளை மாதிரி பல உயிரினங்கள் உலகத்தில் உலாவி கொண்டு இருக்கின்றன. அது எல்லாருக்குமே சமமாக பிரித்து கொடுக்கணும். அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எல்லா உயிருக்கும் தேவை தான் உணவு. ஸோ எல்லா உயிருக்குன்னா நமக்கு தேவை, நம்மளை மாதிரி உயிரினங்கள் எல்லாத்துக்குமே தேவை. நம்ம வீட்டில் வளர்க்குறோம் நாய் பூனை இந்த மாதிரி செல்ல பிராணிகளுக்கெல்லாம் நம்ம கொடுப்போம், அதெல்லாம் வேறு விஷயம். ஒருவேளை ஃபுட்டை மூடி வச்சுட்டு நம்ம வெளியே எங்கேயோ போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், வெளியே போயிட்டோம் இல்லை எங்கேயோ போயிட்டீங்க அப்படின்னா தெரியாமல் சாப்பிடும். அதாவது மனிதர்கள் நடமாட்டம் இல்லாதப்போ தான் எலி அப்படியே பதுங்கி சாப்பிட்டு போகும். வந்ததுக்கப்புறம் எலி போயிருக்கு போல, ஏழை இங்கே தான் இருக்க நீ கூட கண்டுபிடிச்சி ஒரு நாள் போட்டு தள்ளுறேன்னு சொல்லிட்டு நம்மளும் சரி நம்ம வேலையை பார்ப்போம். ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, பார்த்துட்டீங்களா? இதுதான் என்னன்னா மனுஷங்களுக்கு தேவை. அது போக எல்லா உயரத்தை கொடுக்கணும்னு தான் சொன்னாங்க தவிர, மனுஷனுக்கு சமைக்கும் போது அது ஒரு பக்கம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு விருந்தாளியா. இந்த மாதிரி வேதனை விஷயம், இந்த மாதிரி ஒரு ஆள்லாம் நமக்கு தேவைதான், ஆனால் தேவையில்லை. நம்ம ஆயில் ரொம்ப நாள் நீடிக்கணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற ஆயில் ரொம்ப முக்கியம் ஃபுட்லலாம். சரி, அதை பற்றி விளம்பரம் நிறையா வருது, நிறைய பேர் அவேர்னஸ் வீடியோஸ் போடுறாங்க. அப்புறம் இது யூஸ் பண்ணுங்க, இப்படி இருக்கும், அது யூஸ் பண்ணுங்க, அப்படி இருக்கும் அப்படிலாம் சொல்லி நிறைய பேர் ரெஃபரன்ஸ்லாம் கொடுப்பாங்க. நம்மளும் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை பார்த்துட்டிங்களா? பார்த்ததுக்கப்புறம் என்ன தெரிஞ்சு? ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. அவ்வளோ பெரிய சமோசா தேவையா முதல்? பசி பசி ஐயோ பசி அடங்கலையே. அவ்வளோ சமோசா யாரா உன்ட்ட கேட்டான்? எப்படி தான் நான் சாப்பிட்றேன்? எந்த பக்கம் நான் வாயை வச்சு கடிச்சு இழுக்கிறேன். அந்த ஆயிலில் அந்த சமோசாவை போட்டு அவர் வேக வச்சு பொரிச்சு அப்படி தூக்கி கொடுத்தா சாசை ஊற்றி நம்ம நக்க. சமோசா செய்யும் முறை அப்படின்னு யூடியூப்பில் போட்டால் கூட வரும். அதெல்லாம் பார்த்து பண்ணி தொலையாமல் இந்த மாதிரிலாம் பண்ணால் என்ன பண்ணுறது? சமோசாக்குள்ளே ஒரு ஸ்டஃப் இருக்கும், அந்த கொலக்கட்டைக்குள்ளெலாம் வைப்பாங்க. அந்த மாதிரி ஸ்டஃப்லாம் பண்ணும்போது நம்ம வீட்டில் மிஷின்ஸ் இருக்குது. இப்போலாம் மிஷின் வந்துச்சு பிளாஸ்டிக்கில் அந்த மாதிரிலாம். இப்போ இதுக்கெல்லாம் நான் மிஷின் கொண்டு வந்தீங்க. உளுந்தோட போகிறதுக்கு மிஷின், இடியாப்பத்துக்கு மிஷின், முறுக்குக்கு மிஷின், அதிரத்துக்கு மிஷின், அச்சு முறுக்கு மிஷின், இந்த மாதிரி மிஷினாக வந்துருச்சு. இருந்தாலும் இவருக்கு மிஷினே வேறு. அவனுக்கு ஒரு பிரச்சனை, நீ நல்ல மனநல மருத்துவரை பாருடே. இந்த மாதிரி கன்றாவியாக வாயில் வச்சு அதை மிஷினாக யூஸ் பண்ணி அதை வாயில் ஒட்டி அதுக்குள்ளே திரிச்சு அதை ஒட்டி அதை பொரிச்சு அவிச்சு அதை எடுத்து ஏன் வாயில் வைக்கணுமா? சாப்பாடு அப்படின்னோடனே எல்லா பேருக்கும் டேஸ்ட்டு தான் பிடிக்கும். டேஸ்ட் அப்படின்னா ஒரு செஃப் வேணும். ஒரு செஃப் அப்படின்னா ஒரு சிறப்பாக தரமாக அந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் கரெக்டாக போட்டு சமைச்சு அதை அப்படி சர்வ் பண்ணாருன்னா அப்படி மனம் சுவை அனைத்தும் நமக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். பெருசாவே ஒரு ஆலோசனை, பொங்கல் வைக்கிறது முக்கியம் இல்ல, பொங்கறத மத்தவங்களுக்கும் வைக்கணும். சவுண்ட்லாம் வரும். அந்த மாதிரி ஒரு மிஷினை வச்சுக்கிட்டு கிண்டிக்கிட்டு இருக்கான். இது ஒரு க்ரியேட்டிவிட்டி நீ பண்ணுறியா இல்லை கேவலமாக இருக்குது பார்க்கவே? இதை எப்படிடா அடுத்தவங்க சாப்பிடுவாங்க? ஏன்டா இப்படிலாம் பண்ணுற? ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு தெருவுலையும் ஒவ்வொரு ஹோட்டல்லையும் ஒரு நல்ல செஃப் இருப்பான். அவனை தேடி கண்டுபிடிங்க, அவன்கிட்ட போய் சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்சதா, உங்களுக்கு ஹெல்த்தியாக, உங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டு ஹெல்த் இஷ்யூ வராமல் எதில் சமைக்கிறாங்க, எனக்கு இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, எப்படிலாம் அந்த இடம் இருக்குது அப்படின்னு பார்த்து அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. இதுதான் நம்ம சாப்பாடு.